சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போறீங்க. சூப்பராக இருக்குது. நேற்று என்கேஜ்மெண்ட் முடிச்சு அப்படியே ஒரு 2 hours கிளம்பி வந்துட்டேன். நாங்கள் சித்தூர்லேருந்து வேலூருக்கு வந்தோம் பார்க்கறதுக்கு. அவ்வளோ பவர் சூர்யானா. சூப்பர் சார், சூப்பர். சூப்பராக இருக்குது. லவ்க்காக எங்கள் அண்ணன் என்னென்ன பண்ணுவாங்க? சூர்யா அண்ணா, சூர்யா 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 அங்கே கட் பண்ணி போட்டாங்க ப்ரோ. ஆடவுட்ல ப்ரோ பாட்டை ஃபுல்லாக கட் பண்ணி போகிறாங்க. சூர்யா சிரிப்புனா என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்களே, வந்து படத்தை பாருங்கண்ணா. படமே சூர்யா சிரிப்பு தானா. சூர்யானோட ஆக்டிங் மிகச்சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு ப்ரோ. படம் வேற மாதிரி இருக்கு, வச்சு செஞ்சுட்டாரு அவர். கார்த்திக் சுப்ராஜ்லாம் எப்பா இன்னும் 10 படம் எடுக்க சொல்லி ஃபர்ஸ்டே வரோடாங்க. ஆக்சுவலாக பிசரோட போது 200 crores கம்பேக்லாம் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பின்னாடிலாம் போகல, எதுவும் ஆல்ரெடி ஃபார்மில் தான் இருக்கிறாங்க. ஒரு சில வந்து ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளோதான். மற்றபடி படத்தில் வந்து சிரிக்காமல் இருந்தாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் கடைசியாக சிரிச்சவொன்னே மனசு அதெல்லாம் பங்கம். உண்மையிலே கார்த்திக் சுப்ராஜோட தரமான சம்பவம் ப்ரோ. அவர் ஆக்சுவலாக சூர்யா ஃபேன்லாம் நான் கார்த்திக் சுப்ராஜ் ஃபேன், அதுக்காக தான் நான் வந்தேன். படம் வந்து சூர்யாவுக்கு வந்து செதுக்கி செஞ்சுருக்காரு. வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இதுக்கே நான் 200 ரூபா கொடுப்பேன் ப்ரோ. மஜா ப்ரோ, படம் மஜா ப்ரோ. 200 crores. சூர்யா இன்ட்ரோ இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் மிச்ச படத்தை விட இன்ட்ரோ சீன் வேற லெவலில் இருந்துச்சு. எல்லாமே இருக்கு ப்ரோ படத்தில். அவர் சொன்ன எதுக்கு சூர்யா இந்த மாதிரி இருக்காரு, கேரக்டர் எல்லாமே இருக்கு ப்ரோ. உண்மையிலே அவர் இன்டர்வியூலாம் பார்த்துட்டு வராமல் படத்தை வந்து பார்த்தா கூட மஜாவாக இருக்கு ப்ரோ. வேற மாதிரி இருக்கு ப்ரோ. ஆனால் வெயிட் படம் ப்ரோ. அடுத்து வாடி வாசலுக்கு வெயிட்டிங்கு, அதுவும் இறங்க போகுது. வேற லெவல். நாங்கள் தான் இந்த தடவை தவக்கல தான் உண்மையிலே ப்ரோ இன்னிலேருந்து வந்து நான் சூர்யா ஃபேனாக மாறிட்டேன் ப்ரோ. அந்த படத்தை பார்த்து அந்த லெவலுக்கு மஜாவாக இருக்கு ப்ரோ படம். சூப்பராக செய்கை செம்மையாக இருந்துச்சு. சூர்யானா கெத்து, இதே தான் கெத்து சார். சூப்பராகிறாரு. என்னைக்கும் அவர் எங்கு தான். ஆமாம் சார், தேங்க்யூ. உண்மையிலே படம் வேறு லெவலில் இருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜோட படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எங்கேஜிங்காக போச்சு. அதுக்கப்புறம் அந்த புத்திசமோட அந்த தாட்டோட லைட்டாக விளையாடி இருக்காங்க. ஆனால் உண்மையிலே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலி படம் தான். வேறு லெவல். பேக் டு ஃபார்ம். அப்படியே வந்து அந்த 7ஆம் அறிவு பார்த்த மாதிரியே வந்து அண்ணன் அடிச்சிக்கவே முடியாது. வேறு லெவல் இருந்துச்சு. தரமாக கொடுத்துருக்காரு. தலைவரோட கம்பேக்குன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எல்லா படமும் நல்லா தான் இருக்கும். நல்லாயிருக்கும் படம். ஒர்த்து பயங்கரமான ஒர்த்து. சூப்பராக இருக்குது. தலைவர் ஃபேனுக்காக நான் சொல்ல, உண்மையாகவே பயங்கரமாக இருக்குது. இல்லை சூர்யா சாரி கத்தி தொண்டை வீக் ஆகிடுச்சு. ஒரு பழைய கால ரெட்ரோ ஃபிலிம்லாம் இருக்குல்ல, ரெட்ரோ ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீல். இப்போ ரெட்ரோ ஃபிலிம்னா 3 hours போகும். இப்போ வர படம் தான் 2 hours தான் மேக்ஸிமம் எடுக்கிறாங்களே. அதுவே போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. பழைய படம் பார்த்தீங்கன்னா 3.5 hours போகும். அது எங்கேஜிங்காக கூப்பிட்டு போவோம். ஃபஸ்ட் ஆஃப் வரையும் எங்கேஜிங்காக கூப்பிட்டு போவாங்க. அதே லெவல் ஆஃப் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே இருக்குது. கார்த்திக் சுப்ராஜ் நல்லா கொண்டு போயிருக்காரு. எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவுக்கும் ஈக்குவலான ஸ்க்ரீன் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. சூர்யானா ப்ரெசன்ஸ் சொல்லவே வேணாம். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு ஈக்குவலாக ஷேர் ஆகிருக்கு எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவுக்கும். ஹீரோயினியாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், அவங்க சூர்யோட அப்பாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஃபைட் சீன்ஸ் அதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி ஆகணும். அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரியாலிட்டிக்காக இருக்குது. அடித்தா 10 மீட்டர் பறகுது, 20 மீட்டர் பறக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப ரியாலிட்டிக்காக இருக்குது. கனிமா சாங் வைப்பு வேறு மாதிரி. அதாவது இங்கே பிச்சுக்கிச்சு. இன்னும் வெறித்தனமாக இருக்கிற ஏரியாலாம் ஸ்க்ரீன் கிழிஞ்சிருக்கான்னு கேட்கணும். அந்தளவுக்கு ரொம்ப வெறித்தனமாக இருந்துச்சு. தென் வந்து மியூசிக் சந்தோஷ் நாராயணுக்கு பெரிய கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவர் இல்லைன்னா இங்கே இல்லவே இல்லை. இந்த படத்தோட மெயின் பில்லரே அவர் தான். ஒரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மியூசிக். அவரோட வே ஆஃப் மியூசிக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய மியூசிக் போடுவார். அதே மாதிரி தான் இங்கேயும் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மியூசிக் வந்து ஒரு இடத்துல போட்டே இருக்கார். ஃபீலிங்னா கரெக்டாக ஃபீலிங் மேட்ச் ஆகுது. வைப் நல்லா மேட்ச் ஆகுது. ஃபைட் நல்லா மேட்ச் ஆகுது. எல்லாருமே பார்க்கலாம். இதில் எந்த ஒரு UBA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பட் ரத்தம் இருக்குமே தவிர மற்ற வேறு எந்த கெட்ட வார்த்தைகளோ இல்லை வேறு எந்த வல்கரான சீன்ஸோ எதுவுமே கிடையாது. பக்கா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், பக்கா கமர்ஷியல் ஃபிலிம். அண்ணனுக்கு கம்பேக் நிறைய பேர் சொல்லுவாங்க. இது கம்பேக்லாம் கிடையாது. அவர் எப்போத்துலேயே இதுதான் அவர் எப்பவுமே டாப் லிஸ்ட்டு தான். மேபி கமர்ஷியலாக ஹிட் ஆகாமல் இருக்கலாம். இந்த படம் அதையும் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அண்ணன் ஒரு பெரிய சரித்திரத்தை படைக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன். சிறப்பான தரமான சம்பவம். கண்டிப்பாக பார்ப்பீங்க. தேங்க்யூ. சூர்யோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. சீரியஸாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சினிமா சாங் வைப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே அங்கே போய் ஆடிக்கிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப சிறப்பான படம். படம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் இதை விட பிரமாதம் படம். கம்பல்சரி எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஃபிலிம் தான். அட்டகாசமாக இருக்குது. வார் எல்லாமே கிளியராக காட்டியிருக்காங்க. லாஃப்டிங், வார், சிரிப்பு எல்லாத்தையும் பற்றி மொத்தமாக முழுலாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க படம். நான் ஆல்ரெடி சூர்யா ரசிகர் தான். நான் இருந்தாலும் ஃபேமிலியோடு வந்து பார்க்குறது ரொம்ப பெனிஃபிட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடியாக போச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்ஷனு அப்புறம் சூர்யாவை பயங்கரமாக காட்டியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு ப்ரோ படம். செமையாக ஃபைட்லாம் வேற மாதிரி
டெக்னிக்கலாக இருந்துச்சு ப்ரோ ஃபைட்லாம். எல்லாத்துக்கும் ட்ரீட்டு தான். செமையாக இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் படம் ப்ரோ. ஸ்டண்ட் பிரிச்சிட்டாங்க. ஸ்டண்ட்லாம் வேற லெவல். செகண்ட் ஹாஃப்ல வார்னு வேற போட்டிருக்காங்க. வாருக்கு முன்னாடியே ஸ்டண்ட் பிரிக்குது. வாருக்கு அப்புறம் தான் இன்னும் வேற லெவலில் இருக்கும். லவ்வும் பக்காவாக பண்ணிட்டாரு கார்த்திக் சுப்ராஜ் போலவே ப்ரோ. உள்ள வந்து பாருங்க ப்ரோ, அப்படியே வாயிலே நடிக்கிறார் ப்ரோ, கண்ணிலே நடிக்கிறார் ப்ரோ. அவரு மஜா பண்ணிட்டாரு ப்ரோ. படத்துக்காக சூர்யாண்ணா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி படம் ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப்க்கு தான் வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பக்கா என்டர்டைன்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே வந்து பார்க்கலாம். இன்னும் நிறையா படம் கொடுக்கலாம். இன்னும் இதே மாதிரி அண்ணா இந்த மாதிரி நடித்தா மஜாவாக இருக்கும் படம். சூர்யா கொளுத்தி போட்டிருக்காரு. உள்ளே வந்து பாருங்க தலை, உள்ளே வந்து பாருங்க. வாங்க வாங்க. மூவி நல்லா இருக்குது. சூர்யாண்ணா லுக் நல்லா இருக்குது. அந்த வாரணமாயிருக்கு அப்புறம் இப்போ தான் அந்த ஒரு லவ் ஃபெயிலியர் லுக்கு 7ஆம் இருக்கு அப்புறம் ஒரு நல்லா நடிச்சிருக்காரு சூர்யாண்ணா. பார்க்கும்போது நல்லா இருக்கு. இருந்தாலும் ரிவ்யூஸ் பண்ண சில பேர் இருக்காங்க. எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு படம் சூர்யாண்ணா கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு படம் எங்களுக்கு அதுவே போதும். அவர் கூட அன்பான தேங்க்யூ.